கம்பெனி டிசைட் பண்ணி கம்பெனி நேம் டிசைட் பண்ண செகண்ட்லேருந்தே நமக்கு இந்த ஃபார் சீலுங்கிற வார்த்தை அடிக்கடி கேள்விப்படுவீங்க. கம்பெனி சீல்னு சொல்லுவாங்க, ஆர் ஃபார் சீல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஃபார் சீலோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு நீங்கள் தான் ப்ரொப்பரேட்டர், கம்பெனியோட சோல் ஓனர் அப்படின்னா ஃபார் போட்டு அவங்க கம்பெனி நேம் போட்டு ப்ரொப்பரேட்டர்னு போட்டிருக்கும். இந்த மாதிரி போட்டுருக்காங்க, ஃபார் RP.co ப்ரொப்பரேட்டர்னு போட்டிருக்கும். இதே பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சுன்னா ஃபார் கம்பெனி நேம் போட்டு பார்ட்னர்னு எழுதியிருக்கும். பார்ட்னர் இருக்குது, இதான் கம்பெனி சீலுங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு சைன் போடுவோம். ஓகேங்களா? இதே மாதிரி இங்கேயே சைன் போடுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இதை நம்ம சீலை வந்து செஞ்சுருப்போம். கம்பெனி சம்மந்தமான போஸ்டல் கொரியர் அப்போ இந்த டெலிவரி வரியே வந்துட்டுங்க டெலிவரி வரியே B2B பிஸ்னஸ் டெலிவரி பண்ணுறப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து பார்சல் வாங்கி தான் சைன் வாங்கி தான் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் நீங்கள் சைன் போடுறீங்களோ அங்கே எல்லாமே வந்து ஃபார்சீல் வச்சு தான் சைன் போடுற மாதிரி இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இடத்துல ஃபார்சீல் வச்சு தான் சைன் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து லோகோ போடுவாங்க, இங்கே லோகோ போடுவாங்க, அல்லது வந்து பார்ட்னர்ஸில் வந்து மேனேஜிங் பார்ட்னரு, ஒர்க்கிங் பார்ட்னர் அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க. ஃபார் போட்டு உங்கள் கம்பெனி பேர் போட்டு பார்ட்னர் அப்படின்னு எழுதுறது அத்தியாவசியம். லோகோ, இந்த மேனேஜிங் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னருங்கிறது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எழுதுறதெல்லாம் வந்துட்டு ஆடம்பரம். எது வேணுமோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஒன்றும் செலவெல்லாம் ஒன்றா தான் வரும். ஒரு ஃபார்சீல் எவ்வளோ வரப்போகுது? 140 ரூபாய் 150 ரூபாய்னு நினைக்கிறேங்க. ஓகேங்களா? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ண அடுத்த செகண்டே ஒன்று அடிச்சிருங்க.